பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக பேசிய லோக்கல் கவுன்சிலர். சுதாகரை மிரட்டிய கோபியின் வாரிசுகள். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்த நித்திஷிடம் எப்படியாவது இனியவை பார்த்து சமாதானப்படுத்தி வீட்டிற்கு கூட்டிட்டு வா என்று சுதாகர் சொல்லிவிடுகிறார். இதனால் நித்திஷ் இனியாவின் ஆபீஸ்க்கு போய் இனியாவை பார்த்து பேசுவதற்கு முயற்சி எடுத்தார். ஆனால் இனியா பேச முடியாது என்று சொல்லியதால் அங்கே பிரச்சினை பண்ணும் விதமாக நித்திஷ் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோபி செழியன் மற்றும் எழில் மறுபடியும் இனியாவிற்கு இந்த மாதிரி தொந்தரவு வரக்கூடாது என்று முடிவு பண்ணி சுதாகர் வீட்டிற்கு போகிறார்கள். அங்கு நித்திஷ், சந்திரிகா மற்றும் சுதாகர் அனைவரும் இருந்தபொழுது அவர்களிடம் கோபமாக கோபி மற்றும் இனியாவின் அண்ணன்கள் பேசுகிறார்கள். பிறகு நித்தேஷும் கோபப்பட்ட நிலையில் அங்கே அடிதடி ஆகிவிட்டது. பிறகு கோபி மகன்களை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு கூட்டிட்டு வந்துவிடுகிறார். ஆனாலும் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாக்கியாவிடம் பேசி எப்படியாவது இனியவை கூட்டிட்டு வரவேண்டுமென்று சுதாகர் பாக்கியா ஹோட்டலுக்கு போகிறார். அங்கே போனதும் சுதாகரை பார்த்து பாக்கிய கோபமாக பேசினார். பிறகு சுதாகரும் கோபப்பட்ட நிலையில் லோக்கல் கவுன்சிலர் வந்து பார்க்கும் பொழுது பாக்கியாவுக்கு ஏதோ பிரச்சனை என்பதற்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணி சுதாகரிடம் சண்டை போடுகிறார். அப்பொழுது பாக்கியே, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என்று லோக்கல் கவுன்சிலரிடம் சொல்கிறார். ஆனால் லோக்கல் கவுன்சிலர் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக சுதாகரை திட்டி வெளியே அனுப்பிவிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இனி சுதாகர் மற்றும் நித்திஷ் வந்து பேசக்கூடாது என்று முடிவு பண்ணிய இனியா தாலியை கழட்டிக் கொடுத்து விவாகரத்து பண்ண போகிறார். அடுத்து பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஏற்ற மாதிரி 2 பொண்டாட்டி 2 கணவன் என்ற அடிப்படையில் இனியாவிற்கும் ஆகாசுக்கும் கல்யாணம் நடக்கும்.